சந்தன மரம் செம்மரம் உண்மையிலே இந்த மரத்தை பத்தி பேசுறதுக்கும் இந்த மரத்தை பத்தி வளர்க்கறதுக்கும் இந்த மரத்தை பத்தின புரிதல் இல்லாதது மிக மிக முக்கியமான காரணம். நான் வானத்துல இருந்து குதிச்சுட்டு வரல. நான் உங்களோட பிறந்து வாழ்ந்தவன் தான். என்னுடைய அனுபவத்துல நான் ஆராய்ச்சி பண்ணதுல கிடைச்ச முடிவுகள் கண்டிப்பாக விவசாய பெருமக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். இந்த தொழில்நுட்பத்தை நாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர்ல தமிழ்நாட்டுல நாங்க விவசாயிகளுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறோம். விவசாயிங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாத்தான் இந்த நிகழ்வை, இந்த தலைப்பை நாங்க எடுத்துக்கிட்டோம். போன வாரம் பொதுவா மர வளர்ப்பை பத்தியும் குறிப்பா தேக்கு மர வளர்ப்பை பத்தியும் நாங்க ரொம்ப விரிவா நம்ம பேசினோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? அது எல்லாரும் பத்தியுமே கிடைச்சது. சந்தன மரம் செம்மரம் ரெண்டை பத்தி நான் தனித்தனியாக உங்கள்கிட்ட பேசிடுறேன். திருப்பி இந்த 2 மரத்தை நீங்க பார்க்கும் போதும் ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரரும், ஒவ்வொரு மர நடுவரும், ஒவ்வொரு மர விவசாயம் இது நம்ம நாட்டு மரம், இது நம்முடைய சொத்து, இது நமக்கு பயன்பட வேண்டும் அந்த ஒரே நோக்கத்தோட மட்டும் பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நான் இது தெளிவுக்கு நான் சந்தனத்தை எடுத்துக்கிறேன். சந்தன மரம் செம்மரம்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக மெதுவா வளரக்கூடிய மரங்கள், காட்டிலே வளரக்கூடிய மரங்கள், ரொம்ப வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரங்கள், ரொம்ப மெதுவா வளரக்கூடிய மரங்கள், ஆனா மதிப்பு அதிகம் உள்ள மரங்கள். எங்க வனக்கல்லூரி மற்ற ஆராய்ச்சி நிலையம் கடந்த 15 வருஷமா செஞ்ச ஆராய்ச்சியில நாங்க கண்டுபிடிச்சு எப்படி சந்தன மரத்தை வளர்க்கலாம், எப்படி செம்மரத்தை குயிக்கா வளர்க்க முடியுமா. ஏன்னா எந்த ஒரு விவசாயிக்கு எங்களுடைய பல்கலைக்கழக துணை அடிக்கடி சொல்லுவாங்க, 40 வருஷம் 45 வருஷத்துக்கு நம்ம டெக்னாலஜி சொன்னோம்னா விவசாயிகளுக்கு எப்படி பயன்படும், அப்ப நம்ம பீரியடை குறைக்க முடியுமா, நம்ம என்ன ஆராய்ச்சி திட்டம் வச்சிருக்கிறோம், நம்ம என்ன மாதிரியான தகவல் விவசாயிகளுக்கு கொடுக்கணும், விவசாயிங்க எப்படி அதை எளிமையா கொண்டு போக முடியும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், குமரேசன் நம்ம ஆரம்ப கட்டத்திலே சொல்லிட்டாரு, இன்னைக்கு இருக்கிற கூலியால் ப்ராப்ளம், அப்புறம் மற்ற மார்க்கெட் ப்ராப்ளத்தினால எல்லாரும் விவசாயம் பண்றதுக்கு சிரமப்பட்டுட்டு மரப்பயிர் மாதிரி வந்துடுறாங்க. 2வது ஜெனரேஷன் மக்களும் இன்னைக்கு வந்துட்டாங்க விவசாயம் பண்றதுக்கு. அப்படிங்கும்போது என்ன மாதிரியே தொழில்நுட்பம், அதுக்குதான் முதல்ல தேக்கு பார்த்தோம், இன்னைக்கு சந்தனத்தையும் செம்மரத்தையும் பார்க்கிறோம். முதல்ல நான் சந்தனத்தை பத்தி சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் சந்தனம் நம்ம நாட்டின் சொத்து தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த மாற்று கருத்து கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா அது எங்க பரவி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதுல கர்நாடகாவில ஒரு 70%, தமிழ்நாட்டுல ஒரு 30% இருக்கு சந்தன மரத்து. 9000 ஹெக்டேர்ல இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 4000 ஹெக்டர், 5000 ஹெக்டர் கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்றாங்க. சார் இந்த சந்தன மரத்தை நம்ம என்ன சார் பண்ண முடியும்? எல்லாருமே சொல்றாங்க இது பயங்கர ப்ராப்ளமா இருக்கு, இந்த சந்தன மரத்தை வச்சுட்டு ஒரே ப்ராப்ளமா இருக்கும், நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்ற எல்லா கேள்வியும் இருக்கும். பெரும்பாலான கேள்விகள், ஏன்னா எனக்கு நிறைய விவசாய நண்பர்கள் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் மூலம் அவங்களுடைய கேள்வி ஏற்கனவே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சந்தன மரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, சந்தன மரத்தை வெட்டி விற்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி வளர்க்குறத பத்தி பேசிக்கலாம். இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா நடுவுல இந்த வைரம் பாஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா, சேகேர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த சம்மரத்துல இந்த சேகேர்ன பகுதிக்கு மட்டும்தான், அதாவது வைரம் பாஞ்ச பகுதிக்கு மட்டும்தான் அதுல சேட்டலாலும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். இந்த சந்தன ஆயில்னு சொல்லுவாங்க. அது மரம் அந்த இதயக்கட்டைன்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வுட்லயும் சேகரண பகுதியிலையும் வேர்பகுதியிலையும் இருக்கும். சந்தன மரத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துறாங்க, நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தும். இதுதான் நீங்க பாக்குற நல்ல தெளிவான சந்தன மரக்கட்டை. இதுல பாருங்க சந்தன மரத்தை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. வாசனை திரவியங்களுக்கு அதிக அளவுல பயன்படுற மரம் அப்படின்னா சந்தன மரம் தான். சந்தன மரத்துல இருந்து சேண்டலான்ற பிரின்சிபல் அவ்வளவு அருமையானது, நேச்சுரலான ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பாக்குறீங்க இல்லையா, இது மர கார்விங் பண்ணது. மர கார்விங்க்கு ரொம்ப அருமையா இருக்கும். இது சந்தன மரத்துல செய்யப்பட்ட பொம்மை. இந்த மாதிரி ஒரு சின்ன பொம்மை கூட 1 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு போகுதுங்கிறாங்க. இதுதான் கிராக்ஸ். இதுலதான் நம்ம என்னதை கொண்டு போக முடியும் பாருங்க. இதுதான் தரம் பிரிக்கப்பட்ட சந்தன மரம். கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான கிரேடு சொல்றாங்க இல்லையா, அந்த கிரேடு சந்தன மரத்தை பிரிக்கிறாங்க. இது வனத்துல இருந்து எடுக்கப்பட்ட சந்தன கட்டைகள், தரம் பிரிக்கப்பட்ட சந்தன கட்டை. பார்க்கணும்னா சந்தனத்தை பத்தி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். சந்தன மரத்தை பாத்தீங்கன்னா சந்தனம் ஒரு வேர்ல வளர்ற ஒரு ஹெமி பாரசிட், அதாவது பார்ஷியல் ஒட்டுண்ணி, அது பகுதி நேர ஒட்டுண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தனக்கு தேவையான தண்ணியை தானா உறிஞ்சிக்கிறோம். ஆனா சத்தை இன்னொரு செடியில இருந்து தான் அது எடுக்கும், இன்னொரு செடியில இருந்து இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியல் கனெக்ஷன் சொல்லுவோம். ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது சந்தன வேறு, இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த துணைச்செடியோட வேறு. அப்போ சந்தன மரத்தை பார்க்கும்போது சந்தன மரம் ஒரு துணைச்செடி அதுக்கு முக்கியமா தேவைப்படுது. பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் ஒரு துணைச்செடி இருந்தா அது சந்தோஷமா வளரும். அதுக்காண்டி சந்தன மரம் தான் துணையா இருக்கிற செடி அழிச்சிருதுன்னு கிடையாது. இது ரொம்ப ஜென்டில் அசோசியேஷன் சொல்லுவோம். அதாவது ரொம்ப சாதகமாவே வளரும், அந்த துணைச்செடியும் பாதிக்காது, அது நல்லா வளரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த லெப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இது மாதிரிதான் ஒரு பெக்கு மாதிரி உள்ள விட்டு அந்த துணைச்செடியில இருந்து சத்துக்களை உறிஞ்சிக்கிறது. அப்ப சந்தன மரத்து சார் இப்படி ஒரு இருக்கிற ஒரு ஹெமி பேரசைட்டா இருக்கிறதா நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த தொழில்நுட்பம். ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். அதாவது சந்தனத்தை பத்தி
கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, நல்லா காட்டை நல்லா உழவு ஊட்டி பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. அப்புறம் குழியிடுறது. நம்ம எப்பயுமே வந்து எல்லா மரங்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா குழியிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழியிடும் போது அதனுடைய வேர் பகுதியில நல்ல தண்ணியையும் காத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மண்ணு மூச்சு விட்டா தான் செடி மூச்சு விடும், செடி மூச்சு விட்டா தான் செடி வளரும். நிறைய பேருக்கு நம்ம தண்ணி மட்டும் கொடுக்குறோம்னு சொல்லக்கூடாது, தண்ணியோட சேர்ந்து காத்தையும் கொடுக்கணும். மரங்கள் மர வேருக்கு கொடுக்கும், மேல இல்ல மர வேருக்கு கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல குழியிட்டு நல்ல அடிவுரைகளை போட்டு அந்த செடியை நடணும். செடியை இப்ப நமக்கு ரொம்ப வசதியானது சொட்டு நீர் முறையினால நாங்க சொட்டு நீரை சொல்றோம். அதே மாதிரிதான் அந்த அடிமண் மேல்மண்ணை போன வாரம் சொன்ன மாதிரி அடிமண்ணை எடுத்து மேல போட்டுட்டு மேல்மண் எடுத்து இன்னொரு சைடு போட்டுட்டு இந்த உரக்கலவை, அதாவது நம்ம தொழு உரத்தையும் மண்புழு உரத்தையும் உயிர் உரத்தையும் அந்த மேல்மண்ணோட மிக்ஸ் பண்ணி செடியை நடுறது. இப்படிதான் நம்ம செடியை நினைச்சு தோட்டங்களை அமைக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது ஒட்டுண்ணி சொல்லும் போது அதுக்கு வந்து வேறு விட்ட உடனே ஒரு துணை தேவைப்படுது. அப்பதான் அது வந்து சத்தை உறிஞ்ச முடியும், சத்தை உறிஞ்சணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு ரிலே ஹோஸ்ட், அதாவது தொடர் ஒட்டு மாதிரி சொல்றோம். பிறந்த உடனே அதை வந்து ஒரு கீரையோட சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க, அதோட சேர்த்து முளை விட்டோடனே பொன்னாங்கண்ணி கீரையோட சேர்த்து நட்டுருவாங்க. அப்ப ஆரம்பத்திலேயே பொன்னாங்கண்ணி கீரை சொல்றோம்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப வேகமா வளரும். அது மட்டும் இல்லாம பொன்னாங்கண்ணி கீரையுடைய வேர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப இந்த சந்தனம் வந்து ஈஸியா போய் அது கூட ஒட்டிக்கிடுது. சந்தனம் எதாவது கூட எல்லாம் ஒட்டும்னா கிட்டத்தட்ட 165 வகையான மரங்கள் செடிகளோட ஒட்டும். மரங்கள் உள்ள சின்ன செடி புல்லுல கூட ஒட்டும். ஆனா அது ஈஸியா வளர்க்கறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில வச்சு வளர்த்துடலாம் நாத்தை. அதை முடிச்சுட்டு நம்ம நல்லா வளர்த்துற நாத்தை கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் நடுறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு துணைச்செடி வைக்கணும். அதை முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒட்டு வைக்கணும். அது ஒரு 3 வகையான ஒட்டை வந்து நாங்க தெரிவு பண்ணியிருக்கோம். இந்த முறை வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையா பண்ணுறது. பிறந்த உடனே நடும்போது நட்டதுக்கு அப்புறம் இந்த 3 இடத்துல வந்து ஒட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. நீங்க இப்படி சொன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப நல்ல தரமான நாற்று. இந்த தரமான நாற்று நீங்க சொல்லும்போது இதுதான் சந்தன செடி பாக்குறீங்க. பக்கத்திலேயே வந்து நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, பக்கத்திலே இருக்கிறது அந்த பொன்னாங்கண்ணி கீரை. இதை வந்து நம்ம சார் இது நர்சரிக்காரங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நம்ம எப்படி தெரிவு பண்ணணும்னா, நம்ம வாங்கும் போதே சந்தன நாத்து துணையோட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து நர்சரியில வாங்கும் போது துணையில நாத்தை வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல தெளிவு பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நாற்றுக்களே சிறந்த நாற்று. சந்தன மரத்தை பொறுத்தவரை 2 வருஷத்துல பூவும் காய் வந்துடும் நட்டதுல. அப்போ 2 வருஷத்துல இருக்க மரத்துல இருந்து விதையை எடுத்து உண்டு பண்ணா அந்த நாத்து வீரியமா இருக்காது. நமக்கு நல்ல வளைஞ்ச மரங்கள்ல இருந்து எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வனங்களுக்குள்ளதான் அந்த மரங்கள் இருக்கும். அதுக்காக வேண்டி எங்கள் மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்கள் +T சொல்லி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து பெறப்பட்ட விதைகளா இருக்கணும். அதன் மூலம் உருவாக்கப்பட்ட நாற்றுகளா இருக்கணும். அதுதான் இந்த துணை நாத்துடைய ரொம்ப முக்கியம். இந்த பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தனம் ஒட்டுண்ணினாலும் என்னுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு 30% எந்த நாத்து கூடயுமே ஒட்ட மாட்டேங்குது. நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா நர்சரியில போனீங்கன்னா செடி மஞ்சள் மஞ்சளா இருக்கும். துணை செடி இருந்தாலும் மஞ்சள் மஞ்சளா இருக்கும். அப்படின்னா அந்த நாத்து தயவு செய்து நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம இந்த கீழே பாக்குறீங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, இந்த நாத்து பாத்தீங்களா நல்ல வளர்ந்த நல்ல நாத்து, 1.5 அடி 2 அடி அந்த நாத்து பச்சையா இருக்கும். அப்படின்னா துணையோட நல்லா ஒட்டி இருக்கு. நல்லா தளன்னு பச்சையா இருந்துச்சுன்னா அந்த நாத்து துணையோட ரொம்ப அருமையா ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப சிறப்பு எளிய முறையில் நீங்க கண்டுபிடிக்கும். மஞ்சளா இருந்தா நர்சரியில தயவு செய்து நாத்தை எடுக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். நல்ல தாய்மரத்திலிருந்து எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். தாய்மரத்திலிருந்து எடுத்த விதை நல்லா ஒட்டு உருவாகுனது தானா இன்னொரு செடியோட ஒட்டுறதுக்கு அதுக்குடைய ஜெனட்டிக் நேச்சர் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நடும்போது அந்த துணை செடியோட சேர்த்து நடணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் அடுத்ததுல காமிக்கிறேன். இதை பாருங்க, இப்போ இந்த இதுல இந்த துணை செடி இருக்கு, வேறு இருக்கு. சந்தன மரம் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடிய காட்டுல வளர்ற மரம். ஆனா அதுக்கு வேறு பகுதியிலேயோ தண்டு பகுதியிலேயோ சின்ன காயம் கூட பட்டா அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, சில நேரத்துல இறப்பாயிடுது. அதனால நம்ம நடும்போது துணை செடியோட அந்த பால் ஆஃப் எர்த்னு சொல்லுவோம், அந்த மண்ணு சேர்ந்து வேறு எந்த விதமான பாதிப்பு அடையாம அப்படியே எடுத்துட்டு போய் நடணும். அது ரொம்ப நடுற இடத்துல சந்தன மரத்தை பொறுத்த மிக மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட். ஏன்னா நிறைய இடத்துல கேஷுவாலிட்டி வந்து 30% கேஷுவல் நட்டம் சார் செத்து போச்சும்பாங்க, வேறு பாதிக்கப்பட்டுருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நட்ட உடனே ஒரு 30% செத்து போச்சு, வேறு அது பாதிக்க விட ரொம்ப செல்லப்புள்ள மாதிரி இருக்கும் சார், ரொம்ப காம்ப்ளிக். அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள்.
அப்படியே வேற அந்த பைய பிரிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போய் நட்டுறலாம். எந்த விதமான அந்த வேறு பாதிக்காம. இப்ப நடுறீங்க இல்லையா, நட்டுட்டு துணை செடியோட சேர்த்து நட்டுருங்க. இப்ப நம்ம குழியில துணை செடியோட சேர்த்து நட்டு நல்ல எருவு கலவையும் அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. அடியில வேர்க்குள்ள போட்டுட்டு அடிமனத்துக்கு மேல போட்டு நல்லா மிதிச்சு விடுங்க. இப்படித்தான் நீங்க நடணும். இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க துணை செடி இருக்கும். எருவோட கலந்த மண்ணை முதல்ல தள்ளிட்டு மேல் மண்ணை மேல தள்ளிடுவாங்க. இது துணை செடி, இது சந்தன செடி. அப்ப சந்தன செடி பிறந்ததுல இருந்து ராஜா மாதிரி வளர்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் வளராத, வளரும், ஆனா மெதுவா வளரும். நான் சொன்ன மாதிரி 45 வருஷம் கழிச்சு இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா இந்த மரத்தை நீங்க விவசாயம் பண்ணாமலே இருக்கலாம். அப்ப எப்படி நம்ம பண்றது? இதுதான் தொழில்நுட்பம். இப்படித்தான் கொண்டு வரோம். ரொம்ப ஈஸி. இதுல நட்டுட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊத்தாட்டி கூட வரும். இந்த மரம் ஒரு நல்ல வளர்ச்சி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சிருச்சுன்னா தண்ணி ஊத்தாட்டியாலும் வரும். நான் தாராபுரம் பக்கத்துல போயிருந்தேன், ஒரு விவசாய நிலத்துக்கு போயிருந்தேன். அது அவர் நட்டிருந்தாரு. அங்க இருக்க எல்லா மரங்களும் காஞ்சி போச்சு. சந்திர மரம் மட்டும் பச்சையா இருந்து வறட்சி தாங்கக்கூடிய வளரக்கூடிய மரம். அது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய சொத்து. அதான் நான் சொல்ல வர்றேன். பாத்தீங்களா, அந்த அப்படி நட்டுட்டு நல்லா மிதிச்சு விட்டுருங்க. துணை செடி முக்கியம். அப்ப துணை செடியோட அது போச்சுன்னா இது எப்படி நம்ம குழந்தைய தொட்டுல இருந்து தூக்கி நடுற மாதிரிதான். தூக்கி கையில வைக்கிற மாதிரி அப்படியே வச்சிடறோம். சார் வச்சுட்டு என்ன பண்றது? இந்த மாதிரி வச்சுட்டு உயிர் தண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியம். நட்ட உடனே உயிர் தண்ணி கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த மாதிரி ஒரு தரமான நாத்து நீங்க நட்டீங்கன்னா உங்களுக்கு 100% எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி தாராபுரத்தை நட்டார். எங்க தொழில்நுட்பத்தை பயன்பட்டார். 7 ஏக்கர் நட்டார். 7 ஏக்கர் நட்டால 4 செடி மட்டும் தான் சேர்த்து. இந்த மாதிரி பாதுகாப்பா நட்டுருங்க. நட்டு முடிச்சோடனே உயிர் தண்ணி விடுறீங்க. இப்படிதான் தோப்புகள் நீங்க அமைக்கிறீங்க. நட்ட மாதிரி செடி இப்படி இருக்குங்க. அப்புறம் நட்டுட்டீங்களா, நட்டு தண்ணி விடுங்க. ஒரு நட்ட உடனே என்ன பண்ணணும்னா இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நட்டு முடிச்சுன்னா செடி இப்படி டெவலப் ஆயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அதாவது பிறந்த உடனே ஒரு ஒட்டு, அதாவது நம்ம நர்சரியில கொடுக்குற ஒட்டோட நட்டுறோம். இந்த நட்டு இந்த இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சந்தன மரத்தை நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல சந்தன மரம் ஆரம்பத்துல காலங்கள்ல கொஞ்சம் ஒரு பார்ஷியல் ஷேடு, அதாவது பகுதி நிழல் தேவைப்படுது. முழு நிழல் தேவைப்படல, பகுதி நிழல் தேவைப்படும். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஆரம்பத்துல ஒரு 6 மாசம் அப்ப நாங்க புஷ் கீப்பிங், அதாவது புஷ் பிளான்டிங் அந்த காலத்துல சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள நடுறதுக்கு ஒரு புஷ் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும், ஒரு மைக்ரோ கிளைமேட் ஏற்படுத்தினா நல்லா வரும். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா நட்ட உடனே துணை செடியை அகத்திய நட்டுறது. அகத்திய கிழக்கையும் மேற்கையும் அப்படிங்கும்போது என்ன ஆகும், கிழக்க இருந்து மேற்க சூரிய வெளிச்சம் வரும்போது ஒரு பாதி நிழல் இந்த சந்தன செடிக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப நட்டு முடிச்சீங்கன்னா அடுத்த சிலையில காமிக்கிறேன். அது பாதி நாள் வந்துட்டு இருக்கும். நீங்க நட்ட உடனே இப்படிதான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது நீங்க நட்ட செடி இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த செடி இப்படி பச்சையா இருக்கும். இதை துணை செடி வச்சுட்டோம். அது துணை செடி வைக்கிற அந்த அகத்தி எப்படி நடுறதுன்னு அடுத்த சிலையில சொல்றேன். இப்படி சந்தன மரம் அது அந்த பொன்னாங்கண்ணி கீரை பக்கத்துல இந்த துணை செடி அகத்தி. இந்த அகத்தி வச்சுட்டீங்கன்னா இந்த அகத்தி நாங்க இடைக்கால டிரான்சிட் ஹோஸ்ட் நட்டு முடிச்சா இப்படித்தான் இருக்கும். அதாவது முதல் நிலை ஹோஸ்ட் நம்ம இது பொன்னாங்கண்ணி கீரை, அடுத்து அகத்தி வந்துருச்சு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை 3 மாசத்துல இறந்து போயிடும். அந்த பொன்னாங்கண்ணி கீரை சந்தனத்தை விட்டு போறதுக்குள்ள அகத்தி கூட ஒட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் நாங்க பாருங்க. இதுதான் நான் அந்த புஷ் பிளான்டிங்னு சொன்னேன் இல்லைங்களா, சந்தன மரங்க நடுவில் இருக்கும். கிழக்கையும் மேற்கு என்ன பண்ணுங்கன்னா அகத்தியை நட்டுருங்க. அகத்தியை நட்டா ஒரு பார்ஷியல் ஷேடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு புஷ் மாதிரி அதுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அப்படிங்கும்போது நடுவில் சந்தன செடி ரொம்ப அருமையா வளரும். இப்ப எப்படி நல்லது அகத்தி, நீங்க செடி பொன்னாங்கண்ணியோட நட்ட உடனே அன்னைக்கு மறுநாளோ அகத்தி விதையை வாங்கி ஊழிவிட்டு கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும். இப்ப நாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி போன வருஷம் இப்படி சொன்னோம். இப்ப எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அகத்தி சில இடத்துல முளைக்காம போயிருது, எலி தூக்கிட்டு போயிடுது, இல்ல பறவை கொத்திட்டு போயிடுது. அதனால கிழக்கையும் மேற்கையும் அகத்திக்கையும் வடக்கையும் தவறே நடிச்சிருக்கும். அப்போ ஒரு புஷ் மாதிரி வந்துடும். இருங்க நான் அதை காமிக்கிறேன் போட்டோ. இப்படித்தான் அகத்தி நட்டு வச்சீங்கன்னா நல்லா வரும். இந்த பாத்தீங்களா, இதுதான் இங்க பாருங்க. இது அகத்தி இருக்கு. கிழக்கையும் மேற்கே அகத்தி இருக்கும், தெற்கையும் வடக்கையும் இது இருக்கும், தவறே இருக்கும். அப்போ இது எந்த இடத்துலயுமே தப்பிக்காது. ஏதாவது ஒரு செடி கூட ஒட்டிக்கிடும் போது நீங்க பாக்குற செடி 4 மாசம் சந்தன செடி. நம்பவே முடியாது. இந்த அகத்தியும் துவரையும் 1 வருஷம் வரைக்கும் தான் வாழும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய வாழ்வு காலம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள என்ன செய்யறோம்னா இந்த நம்ம பொன்னாங்கண்ணி கீரையோட நட்ட உடனே 1 மாசத்துக்குள்ள ஒரு சவுக்கு நட்டுறோம். ஒரு சவுக்கு நட்டுட்டீங்கன்னா இந்த அகத்தி தோற சாறுக்குள்ள சவுக்கோட சந்தன மரம். அப்ப முதல்ல எடுத்த உடனே பொன்னாங்கண்ணி கீரையோட நர்சரியில் எடுக்கிறோம். அதை கொண்டாந்து அப்படியே ஃபீல்ட்ல நடுறோம். கிழக்கையும் மேற்கையும் அகத்திய நடுறோம். அதே மாதிரி தெற்கையும் வடக்கையும் துவரையை நடுறோம். அப்போ ஒரு புஷ் மாதிரி, புஷ் கீப்பிங் மாதிரி இருக்கும். இதுதான் இப்படித்தான் அது ஃபாரஸ்ட்குள்ள வளருது. நல்ல தளன்னு இருக்கும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா சந்தன மரம் அப்படியே தளன்னு வளரும். நம்மளை பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி வளரும். இது ஏன் சார் நான் ஒரு செடி நடக்கூடாதா? நிறைய எங்களுடைய சயின்டிஸ்டே சொல்லுவாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க விவசாயிகளுக்கு. நீங்க அந்த இது இருக்கு இல்லையா, சவுக்கு மரம் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. நட்டோடனே சவுக்கு மரத்தை நட்டு விட்டுருங்க. ஏன் வராதா? வரும். வளர்ச்சி இருக்காது. நீங்க உங்களுக்கு தெரியும், மரத்துடைய வேர் கொஞ்சம் டைட்டா இருக்கும், கொஞ்சம் ஹார்டா இருக்கும்.
அப்ப அது போய் சேர மாட்டேங்குது. அகத்தியும் துவரை என்னன்னா நைட்ரஜன் பிக்ஸ் பண்றது. சவுக்கு மரம் நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணுது. ஆனா இதோடைய வேர் வந்து அது நல்லா ரொம்ப விரும்பி ஒட்டுது சந்தன மரம். அப்படி ஒட்டும் போது அதுல இருந்து ஒரு 3 வருஷத்து வரைக்கும் சந்தனத்தை வளர்த்தரணும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் நட்ட 3 வருடங்கள் வந்து சந்தனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள். அதுல வர்ற வளர்ச்சி ரொம்ப முக்கியமான வளர்ச்சி, ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட வளர்ச்சி, உறுதி செய்யக்கூடிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு தொடர் ஓட்டமா தொடரா ஒரு அதுக்குரிய கொட்டு செடியை கொண்டு வந்துடும். இதுதான் சந்தனத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சந்தன மரத்தை என்ன பண்ணாலும் வந்துடும், என்ன பண்ணாலும் வந்துடும். ஏன்னா அதுக்கு சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இந்த செடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து வளர்த்திருங்க. இப்படித்தான் நீங்க சந்தன தோப்பு வச்சுக்கணும் ஆரம்பத்தில். இதுல உங்களுக்கு என்னன்னா இன்னும் முக்கியமானது, ஒரு 6 மாசத்துக்கு தான் நீங்க சந்தனத்துல வந்து இது வளர்த்துறீங்க. அந்த ஹோஸ்ட்டை வந்து நீங்க வளர்த்துறீங்க. அதாவது ஒரு மூடாக்க போட்டு வளர்க்குற மாதிரி ஒரு பார்சியல் ஷேடு கொடுத்து வளர்த்துறீங்க. அதனால நடுவில் சந்தன செடி இருக்கு பாத்தீங்களா, சந்தன செடி இருக்கும். சந்தன செடி சுத்தியும் அது கூடிய ஹோஸ்ட் இருக்கும். ஹோஸ்ட் வந்து ஒரு பார்சியல் ஷேடு முழுக்க வந்து நல்லா கொடுக்க கூடாது. அதனால என்ன செய்வோம், கழுத்து வயரா வச்சுக்கோங்க. உங்களுடைய கழுத்து வயரா வந்து அகத்தியவோ துவரையவோ வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அகத்தி துவரை சவுக்கு எது வந்தாலும் கழுத்து உயரம் தான். கழுத்து உயரத்துக்கு அப்புறம் அதை வெட்டி விட்டுட்டே இருக்கும். அகத்தியை போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பசுந்தாள் உரமாகவும் இருக்கும், அது ஒரு மூடாக்கு போட்டுக்கலாம், நல்ல ஆட்டுக்கு ஒரு நல்ல தீவனமா இருக்கும். அதே மாதிரி துவரை ஒரு நல்ல பசுந்தாள் உரமா பண்ணி அப்படி பண்ணும்போது சந்தனத்துடைய வளர்ச்சி, அதாவது நட்ட உடனே 100% நான் அடிச்சு சொல்லுவேன் இதை ஃபாலோ பண்ண. ஏன்னா நான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது என்னுடைய ஆராய்ச்சியில இருந்து பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கர் விவசாயம் நட்டுருக்காங்க இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஒருத்தர் கூட ஃபெயிலியர் வரவே இல்லை. அப்படியே ஃபீல்ட்ல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி பண்ண ஆரம்பத்துல கேஷுவாலிட்டி இல்லாம வளர்க்குறது உண்டு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து என்ஷூர் பண்ணிடலாம். அதை என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா வெல் பிகினிங் இஸ் ஆஃப்டன்ங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நல்ல தொடக்கம் ஆயிரும். நல்ல தொடக்கத்திலேயே 3/4 முடிச்சு போயிடும். சரி உயிரோட கொண்டு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கொண்டு வந்தது விவசாய ஃபீல்ட்ல, பொம்முடியில ஒரு விவசாய ஃபீல்டு. 4 மாசம் தான் சொன்ன மாதிரி வச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா கீழே பொன்னாங்கண்ணி கீரை இருக்குங்களா, கீழே பிறகு பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும், அப்புறம் அகத்தி இருக்கும், துவரை இருக்கும், சவுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா 4 மாசத்துல கிட்டத்தட்ட 5 அடி வந்துடும். 4 மாசத்துல 5 அடி வந்திருக்கு. விவசாயம் இருக்கு. நான் எதையுமே நான் பார்க்காம நான் ஆராய்ச்சி பண்ணாத எந்த ஒரு தகவலையும் நான் யாருகிட்டையும் ஷேர் பண்றதே கிடையாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், என்னுடைய விவசாயி என்னுடைய மரம் வளர்ப்போருங்கிறது நான் வந்து ஒரு உணர்வுபூர்வமா அணுகிற விஷயம், அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமா அணுகிற விஷயம். அதனால அவங்க எந்த விதத்திலும் இதை பாதிக்கப்பட்டிருக்கூடாது. அதுதான் என்னுடைய முதல் பெரும் நோக்கம். மேலும் நான் படிச்ச படிப்புக்கு நான் இந்த சொசைட்டிக்கு செய்யற ஒரு மரியாதையாவும் அதை நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன், 100% ஒரு செடியோட சாகாம கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தாலே சந்தன வளர்ப்புல ஆரம்பத்துல இந்த இதை உறுதி செய்யறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை உறுதி பண்ணிட்டாலே நல்லா வந்துடும். ஏன்னா திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப சந்தன வளர்ப்புல ரொம்ப முக்கியமான காலகட்டம். இவரு ஐஎஃப்ஜிடி பழைய டைரக்டர், இவர் எங்களுடைய பழைய டீனு, இவர் இப்போ ஐஎஃப்ஜிடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரிசர்ச் கோஆர்டினேட்டர், இவங்க எல்லாமே வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப அருமையா வேலை பார்க்குது, ரொம்ப ரொம்ப அருமையா வேலை பார்க்குது. ஃபீல்டுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு ஒரு அருமையான சூழல். அதாவது அது எப்படி காட்டுக்குள்ள வளருதோ அதை அப்படியே இமிட்டேட் பண்றது, அப்படியே இமிட்டேட். நடிகர்கள்லாம் எப்படி ஒரு கேரக்டர் தானே மனசுக்குள்ள வாங்கி இம்பைட் பண்ணி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ள வளர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க சந்தனத்தை பொறுத்தவரை செடியை சுத்தி களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. களை எடுக்கவே வேண்டாம். இந்த களைகள் எல்லா களை நான் சொன்னேன்ல 165 செடியோட அது ஒட்டுது. புல்லு கூட நீங்க வளர்க்குற புல்லுக்குள்ள கூட அது ஒட்டும். எத்தனை கூட ஒட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வளர்ச்சி இருக்கும். அதனால நாங்க சந்தன மர வளர்ப்புன்னு சொல்ல விட சந்தன காடு வளர்ப்புன்னு தான் சொல்லுவோம். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. ஆனா செடி சின்னதா இருக்கும்போது இந்த களைகளை போட்டு அமைக்கிறாம மண்வெட்டியை வச்சு அதை கொத்தி விடாம அந்த களைகளை பூரா கையை இதுல அறுவலை வச்சு அறுத்து விட்டுருங்க. அறுத்து விட்டீங்கன்னா அது புஷ்ல எப்படி வளருதோ அப்படி வளரும். இந்த செடி நீங்க பாக்குறீங்க 4 மாசம் தான், இந்த 3 to 4 மாசம் இந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி 100% உறுதி செய்யப்படும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்கன்னா. இப்படிதான் சந்தன தோப்பு நாங்க வச்சிருக்கோம். இது நாங்க ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி நாங்க அகத்தி மரத்தை விட்டுருக்கிறோம். அகத்தி மரத்தை இவ்வளவு வளர்த்த வேண்டியது நம்ம கழுத்து வயரா வச்சு வெட்டி விட்டுருவோம். நாங்க ஆராய்ச்சிக்காண்டி இது பண்ணினோம். இங்க பாருங்க நல்லா வளர்ந்து, இதெல்லாம் வந்து 4-5 மாசம் செடி தான். ஒருத்தர் உயரத்துக்கு மேலேயே போயிடுச்சு. இது விவசாயிகள் இதை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையா வந்து வேலை செஞ்சிருக்கு. இப்படி சந்தன தோப்பு இப்படி வரும்போது 6 மாசம் ஒண்ணுமே பண்ணாதீங்க, வளர்த்திக்கிட்டே இருங்க. 6 மாசம் வளர்ச்சி வந்துட்ட அப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, துணை செடி மேலாண்மை பண்ணணும். அப்படி நான் சொன்னேன் பாத்தீங்களா, 6 மாசம் வரைக்கும் அப்படி புஷ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம்
அந்த சந்தனத்தை மெதுவா வெயிலுக்கு ஃபுல்லா கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்ப கழுத்து அப்புறம் கழுத்து இடுப்பு வர இல்லாட்டி கழுத்து வர வந்ததுக்கு அப்புறம் உடைச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தனம் அப்படியே ஃபுல் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா சந்தனம் வந்து லைட் டிமாண்டிங் ஸ்பீசிஸ். லைட் வந்து அது 8 மணி நேரம் மினிமம் வளர்ச்சி அதுக்கு தேவைப்படும். அதனால சந்தனத்தை அப்படி மெதுவா கேனப்பி மேனேஜ்மெண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாங்க. அதை ஒன்று இடுப்பு அளவுக்கு இல்லை கழுத்து அளவுக்கு உழைச்சி விட்டு சந்தனத்தை அப்படியே லைட்டு கொடுக்குறது. இப்ப லைட் வரும்போது சந்தனத்தை வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும், அபரிமிதமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு மினிமல தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருங்க. சந்தன மரத்துக்கு பெருசா உரம் போட வேண்டியது இல்லை. அது உங்களுக்கு ஏன்னா துணைச்செடியில இருந்தா நான் இது வந்து உரத்தை எடுத்துக்கிறேன். அப்படி இப்படி நீங்க வளர்த்துறீங்கன்னா ரொம்ப அருமையா பாத்தீங்களா. இது வந்து 9 மாசம் வளர்ச்சி தான். அதாவது தன்னுடைய துணைச்செடியோட அது ஒரு கட்டிப்பிடிச்சிட்டு ஒரு ஒரு உறவாடி வளர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு தோப்புக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரம்மியமாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும், வளர்ச்சி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வளர்க்கறது சந்தன வளர்ச்சியுடைய குரோத்தை வந்து 100% என்ஷூர் பண்ற மாதிரி. இப்படி இதுக்கப்புறம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா கழுத்துல வெட்டுன்னு சொல்லுவோம். இடுப்புல வெட்டு இல்லாட்டி கழுத்துல வெட்டு. இந்த கழுத்து அளவுக்கு நீங்க அகத்தியா இருந்தாலும் சரி, சவுக்கா இருந்தாலும் சரி, துவரையா இருந்தாலும் சரி வெட்டி விடுங்க. சந்தனம் மட்டும் வந்துட்டே இருக்கும். இப்படித்தான் நல்லா வளர்ந்த செடி. இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி வளர்ச்சி இருந்தது. வெறும் பொன்னாங்கண்ணியோட மட்டும் வச்சு ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நாள்ல 2 செடி நட்டது பாத்துக்கங்க. நாங்க சொல்லுவோம் இல்லையா, ஒரு துணை இடத்தோட நட்டுருங்க, கண்டிப்பா உயிரோட இருக்கும், வளராது. இந்த சைடு பாத்துங்க, நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இவ்வளவுதான் வளர்ச்சி இருக்கும். ஒரே நாள்ல நட்ட செடி. இந்த அகத்திங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சந்தனத்தை பொறுத்தளவுல ரொம்ப அருமையான குரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நல்ல செடியை வளர்த்தி விட்டுருக்கு. இதுதான். இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துல இப்படி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்க சந்தன மரத்துக்கு வந்து களை எடுக்கிறதே சொல்றது இல்லை. அதனால தூரம் சொட்டிலும் நாங்க பண்றதுலாம் உங்க திருப்திக்கு காடு அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முள்ளு பழியுது அப்படின்னு சொன்னா நடுவுல மட்டும் ரொட்டாவேட்டர் வச்சு கொட்டி விடுங்க. வேறு எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேறு எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது. சந்தன செடி இந்த மாதிரி வளர்ந்து இதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி வளர்ச்சி வந்துடும். எல்லாத்துக்கும் வந்துடும். எனக்கு மட்டும் எல்லா விவசாயிகளுக்கே வந்துருக்கு. நான் போன வாரம் கூட காமிச்சேன். பெங்களூர்ல 2.5 வருஷத்துல 10 ஏக்கர் சந்தன மரத்தை உருவாக்கிட்டேன். சந்தனத்தை ஒரு விவசாயி உருவாக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை தான் நாங்க கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு பயனுள்ள தொழில்நுட்பம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஹித் கிரானா ஐஎஃப்ஜிடிபி டைரக்டர் பார்த்தாரு. சந்தன மரம் இதுதான். இதுதான் பாத்துக்க வளர்ச்சி. நான் ஆளை எதுக்கு போட்டிருக்கேன்னா வளர்ச்சிக்காண்டி காமிக்கிறக்காண்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சந்தன மரத்தை கொண்டு வர முடியும். நம்மகிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தகவல் தான் நான் எல்லாத்தையும் பதிவு பண்ண விரும்புறேன். இது வந்து 16 மாத வளர்ச்சி. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது, சந்தன மரம் வளரும்போது கிளைகள் வரும். நீங்க என்ன செய்யணும்னா கிளைகளற்ற மரத்தை கொண்டு வரணும். எப்பயும் சந்தன மரம்னாலும் சரி, தேக்கு மரம்னாலும் சரி, செம்மரம் இருந்தாலும் சரி, 2-3 இது வரக்கூடாது, ஸ்டெம் வரக்கூடாது. ஒரு கத்தியில ஒரு உரை இருக்கிற மாதிரி ஒரே ஸ்டெம் தான் இருக்கும். அப்ப கிளைகளை தரிச்சு விடணும். ஆனா சந்தன மரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், வேருக்கோ அதனுடைய தண்டு பகுதிக்கோ எந்த விதமான ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் மரம் உடனே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். மேலும் சயின்ஸ் பெங்களூரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு சயின்டிஸ்ட் யூடியூபே போட்டிருக்காரு, சந்தன மரத்துல கிளைகளை தரிக்காதீங்க. ஏன்னா தரிக்கிற போது பூச்சி ஸ்டெம் ஒரு பெரிய ப்ராப்ளம், தண்டு துளைப்பான் பூச்சி வருது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா மெதுவா வெட்டணும். அதாவது ப்ரொக்ரெசிவ் ப்ரூனிங். அதாவது வெட்டும் போது சந்தனத்தை வெட்டும் போது அந்த கிளைகளை வெட்டும் போது மெதுவா கவாத்து பண்ணி எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி எல்லாம் வெட்டக்கூடாது. ஒரு 10 கிளை இருந்துச்சுன்னா 2 கிளையை வெட்டுங்க. ப்ரொக்ரெசிவா ப்ரூன் பண்ணிட்டே வரணும். வந்துட்டு வெட்டின இடத்துல காயத்துலதான் அந்த தண்டு துளைப்பான் முட்டையிடுது. அதனால வெட்டின உடனே அந்த வெட்டுப்பட்ட காயப்பட்ட பகுதியில, அதாவது கிளையை வெட்டி காயப்பட்ட பகுதியில மரத்தை ஒட்டி ப்ளூ காப்பர் கிழங்கு சொல்லுவாங்க, இல்லாட்டி நம்ம போர்டாக்ஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, அதை தடை விட்டுறணும். அப்படி தடை விடும்போது பூஞ்சான் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இருக்காது. கிளைகளை அப்படி மெதுவா வளர்க்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பிரான்ச்சோட வளர்த்துருவாங்க. இதுதான் தண்டு துளைப்பான். இப்படி இந்த தண்டு துளைச்சு உள்ள போனா அங்க பாருங்க, கத்திய வச்சு வெட்டின மாதிரி செடி செத்து போயிடும். தண்டு அப்படி ஒடிஞ்சு கீழே வந்துருச்சு. இது ஒரு விவசாய ஃபீல்ட்ல நாங்க பார்த்தோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கடைசியில டயத்துல சொல்லிட்டோம்னா ரொம்ப சரியா வந்துடும். அப்புறம் நீங்க வளர்த்து 1 வருஷம் கழிச்சீங்கன்னா இந்த மாதிரி நாங்க ஆராய்ச்சிக்காண்டி வந்திருக்கோம், பண்ணினோம். நிரந்தரமானது. அதாவது சந்தன மரம் இருக்கும், அதுக்கு ஒரு துணை செடி இருக்கும். இவ்வளவுதான். எந்த காலத்திலயும் 6 மாசத்துக்கு அப்புறம் துணை செடி சந்தன மரத்தை விட அதிகமான வளர்ச்சி இருக்கக்கூடாது. கழுத்துல வெட்டு ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம். சின்ன செடி இருக்கும். இந்த மாதிரி துணை செடி வந்து இதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நம்ம உழவு ஓட்ட தேவையில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை. களைகள் வந்து மரத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனா மரத்தை போட்டு அமுக்கக்கூடாது. அதான் நாங்க சொல்றோம். அப்ப களைகளற்ற செடி இந்த மாதிரி தான் கொண்டு வரோம். பாத்தீங்களா, இந்த மாதிரி
நீங்க நிறைய கிளைகள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உருட்டு வராது. நீங்க எத்தனை வருஷம் வளர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு சந்தைக்கு போகும். அப்போ கிளைகள் அற்ற மரம் ஒரு 10 அடி சந்தன மரத்துல வளர்த்துட்டா மெதுவா கிளைகளை வெட்டி ஏத்தணும். நான் சொல்லிட்டேன், மரம் வந்து அப்படியே காஞ்சு போயிடும், அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சின்ன இது இருந்தாலும் இந்த மாதிரி கிளைகளற்ற வளர்ச்சி ரொம்ப 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 கிளைகளற்ற இருந்தா தான் நமக்கு வருமானம் வரும், விவசாயிக்கு வருமானம். இது ஒரு 3 ஆண்டு வளர்ச்சி. நார்மலா இந்த மாதிரி வளர்ச்சி 10 வருஷத்துல வரும். 10ல இருந்து 12 வருஷம் ஆயிரும் நீங்க காட்டுல பாத்தீங்க. ஆனா இந்த மாதிரி வளர்ச்சி 3 ஆண்டுகள்ல விவசாயிகளே உண்டாக்கி இருக்கிறாங்க. அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் களைகளற்றது. அதாவது துணை செடி ரொம்ப முக்கியம், துணை செடியுடைய மேலாண்மை, அதாவது கொப்புகளை உடிக்கிறது ரொம்ப முக்கியம், அப்புறம் கவாத்து பண்றது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இவ்வளவு இந்த சைஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க சந்தன மரத்தை பாதுகாக்கிறது மட்டும் பண்ணா போதும், தண்ணி கூட விட தேவையில்லை, தானா வரும். அதுதான் சந்தன மரத்துடைய சிறப்பு. பாத்தீங்களா, இதுதான் ஒரு 2-3 வருஷத்துடைய மரம் வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி வருது. இது வந்து 14 வருஷம் வளர்ச்சி. இந்த சைஸ் வந்துருச்சு, இதுல சேகு ஏறிடுச்சுன்னா நீங்க மரம் வந்து அறுவடைக்கு தயாராகிவிடும். ஆனா சந்தன மரம் எத்தனை வருஷம் வளர்ந்தாலும் சேகு ஏறாட்டி அது வந்து விறகுக்குத்தான் போகும். சேகு ரொம்ப ஏறணும். அப்படின்னா என்ன செய்யறோம்னா, நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு வளர்த்துங்க. ஏன் சார், ஏன்னா எல்லாருமே சந்தன மரம் வளர்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க தண்ணி ஊத்தி வளர்க்காதீங்க. மிக 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 உண்மை. ஆனால் வளர்ச்சி வர வேண்டும், ஒரு நல்ல தண்டு கிடைக்கணும், நல்ல ஒரு ஸ்டெம் கிடைக்கணும், நல்ல பருமன் கிடைக்கணும். இந்த மாதிரி பருமன் நீங்க வந்துருச்சு, ஒரு 8 வருஷத்துல 10 வருஷத்துல வந்துருச்சுன்னா அந்த மரத்தை நீங்க மரத்தை பாதுகாப்பு மட்டும் செய்யும். அந்த மரம் தானா காய்ச்சல் பாய்ச்சல், மரம் காயணும், சாகனும் பிழைக்கணும். நடுவுல இருக்கிற சேகர்றது வைரம் பாய்கிறது ஒண்ணும் இல்ல, நடுவுல மரம் செத்து அது வந்து போய் டென்ஸ் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். அதுலதான் அந்த சென்ட்ரல் கண்டென்ட் வந்து பெருகுது. அப்போ மரம் காயனும் பாயனும் அப்படி இருக்கு, நேச்சர் அப்படித்தான் பண்ணிருக்கு. அப்படி பண்ணி உருவாக்கப்பட்ட மரங்கள் தான் சந்தன மரங்கள். ரொம்ப சிறப்பான தொழில்நுட்பம், எளிமையான தொழில்நுட்ப விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. நீங்கள் தேடி வர எல்லா விவசாயிகளும் நான் சொல்றேன் இல்லையா, ஒரு 10 விவசாயம் டைரக்ட் நாங்க அட்ரஸ் பண்றோம். கிட்டத்தட்ட இந்த தொழில்நுட்பத்தை கடந்த 6 மாசத்துல நான் அந்த லிஸ்ட் கூட வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி விவசாயிகள் வரவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 ஏக்கர் பக்கமா நட்டுட்டோம் கடந்த 5 மாசத்துல. 5 மாசத்துல தொழில்நுட்பத்தை இது எல்லாமே நீங்க பாக்குறதுல விவசாயிகள் நிலத்துல வளர்ந்த சந்தன மரங்கள். அவங்களுடைய போன் நம்பரோட எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 நாத்து வந்து நட்டுட்டாங்க. ஒரு 20 ஃபார்மருக்கு மேல இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க. ஒரு 40 ஏக்கருக்கு மேல தொழில்நுட்பம் ஒரு 5 மாசத்துல போயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் போக போது ப்ராப்ளி நம்ம பசுமையோட வனத்துக்கு திருப்போம். இது பெரிய லெவலில் நம்ம எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா. அதாவது ஒரு நல்ல தொழில்நுட்பம் உங்களுக்கு இருக்கு, இதை நீங்க எடுத்துட்டு போகலாம். ஏன் சொல்றேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்தன மரம் நம்ம நாட்டின் சொத்து. அது தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம இதுல ஒரு பணம் வருது, கண்டிப்பா பெரிய உயர் மதிப்பு மரங்கள்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல பணம் வருது இல்ல, இதுல ஒரு நான் கோடீஸ்வரன் ஆகிறன்றதை விட இது பாதுகாக்கிறது, இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சமுதாய கடமை எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இது நம்ம நாட்டின் சொத்து. ஏன் சொல்றேன்னா, இப்ப அடுத்தது பாருங்க, இதான் நாங்க விவசாயம் வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். இவர் வந்து கொல்லிமலை விவசாயி வேற. இவர் இந்த கொல்லிமலை விவசாயம், அவர் பேர் பாலசுப்ரமணியன் தான். 7 ஏக்கர் 12 வருஷமா வச்சிருக்காரு. அவருடைய பேட்டியை நான் வாங்கி போட்டிருக்கிறேன். இது மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, நிறைய பேருக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்குறோம், பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து அது மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட வந்து வர்றாங்க. இதே மாதிரி விவசாயம் நடுறாங்க. திருத்தில ஒரு ஃபார்ம் 25 ஏக்கர் நட்டுருக்காரு. அப்ப நார்மலா துணையத்தோட நடுறாங்க. இது வந்து ஒருத்தர் கரூர்ல நட்டுருக்காரு, கரூர் ஃபீல்டு. இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் பூமியிലേക്ക് வருங்க, நவம்பர் 20ஆம் தேதி நவம்பர் மாசம் நட்டது. இன்னைக்கு ஃபீல்ட்ல இந்த குரோத் இருக்கு, அருமையான. நான் இது வந்து விவசாய ஃபீல்ட்ல நான் காமிச்சதே அதே வந்து நீங்க விவசாய ஃபீல்ட்ல. இதுதான் எங்க வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வந்து தெரிவு பண்ண தொழில்நுட்பம். இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல என்னால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் ரொம்ப பெருமையா இருக்குது பாக்குறதுக்கு. இது 10 ஏக்கர் சந்தன தோப்பு உருவாக்கியது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 அடி வந்துருச்சு அந்த மரம். 20 அடி வந்துருச்சு சந்தன தோப்பு. பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. எங்களுடைய வனக்கல்லூரிய தொழில்நுட்பத்தை அப்படியே ஃபாலோ பண்ணார். அவரை நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணார். அநேகமா இந்த இணையத்தில் அவர் நினைஞ்சிருப்பாரு, மிஸ்டர் நரசிம்மன் சொல்லிட்டு. அவர் ரிட்டையர்டு ஒரு ஆர்மி ஆபீசர். அவர் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டு எங்க வனக்கல்லூரிக்கு வந்தாரு. இந்த தொழில்நுட்பம் இவர் தான் முதல்ல எங்க தொழில்நுட்பத்தை கொண்டு போனார். 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா வந்துட்டு சந்தன சாகுபடி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, பஞ்சாப்ல சாண்டல் குரோஸ் நிதின் பட்டேல் வச்சிருக்காரு. அவர் சாண்டல் குரோஸ் அசோசியேட் தலைவர். எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போறாங்க. மகாராஷ்டிராவில 8 வருஷத்துல இது வந்துருச்சு, சேகை ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க மகாராஷ்டிரால. இது மகாராஷ்டிரா விவசாயி எல்லாம் நடுறாங்க. ஆனா நம்ம சொல்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அவங்க தோரையை மட்டும் நட்டு இருக்கிறாங்க, இன்னும் சவுக்கு நடவே இல்லை.
அப்படிங்கும்போது வளர்ச்சி கம்மியாயிரும். இந்த துணை செடி மரங்கள் இல்லாம வளர்த்துறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கான தகவல்கள் இன்னும் போகும் விவசாயிகள் பத்தியெல்லாம் போய் சேர மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இந்த நம்ம போமகிரேனட் சொல்லுவாங்களா, நம்முடைய மாதுளை பழம், மாதுளையோட ஊடு பயிர் செய்யறாங்க. இதெல்லாம் மாதுளை செடி நடுவில் சந்தனம், ரொம்ப அருமையான காம்பினேஷன் அவங்களுக்கு வருது. ஊடு பயிரோட வளர்த்துறாங்க, ரொம்ப நல்லா வருது. மகாராஷ்டிராவில் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் மாடலா கொண்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா துணை செடி இல்ல, இது வந்து மகாராஷ்டிராவில் தான் வளர்க்குறாங்க. இங்க பாருங்க துணை செடி இல்ல, அது ஆல்டர்னேட்டிவா மட்டும் நட்டுருக்காங்க. இவங்க அகத்தியமும் நம்ம சவுக்கியம் நடவே இல்லை. இது அதே மாதிரிதான், இது மாதிரி விவசாயிகள் எல்லாம் நடுறாங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயத்து, ஏன் நான் வந்து சந்தன மரத்தை இவ்வளவுதான் சொல்றேன் அப்படிங்க நினைக்கலாம். சந்தன மரம் நான் சொல்ல நம்முடைய நாட்டின் சொத்து, கர்நாடகாரங்க தமிழ்நாட்டுக்காரங்களுடைய பூர்வீக இடத்துல உருவாகின சொத்து. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சந்தன மரத்தை நம்ம ஊர்ல விளைஞ்சு நம்ம மரம் இன்னைக்கு சந்தன மார்க்கெட் நிர்ணயிக்கப்படுறது யாருன்னா ஆஸ்திரேலியாக்காரங்க. பாத்தீங்களா, சந்தனம் நம்ம ஊர்ல இருந்து ஆஸ்திரேலியா ஓடி போயிடுச்சு. இந்த தகவல் நான் உங்களுக்கு பகிரணும்ன்றதுக்காக வேண்டியே நான் இந்த வெபினார் வந்து ஒரு சிவராமன் சார்ட்ட சொன்னேன். இவங்க 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் சந்தன மரம் வளர்க்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நாட்டுல இருந்து. இன்னைக்கு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல சந்தன மரத்தை எப்படி ஃபாஸ்டா வளர்த்துறதுன்னு ஆஸ்திரேலியாக்காரன் நமக்கு சொல்லித்தரான். இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை டிசைட் பண்ண போறோம். இந்த வருஷத்துல இருந்து 1.5 லட்சம் லிட்டர் சந்தன ஆயில வந்து உலகங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண நமக்கு சந்தன மரத்தை வளர்க்கிறதே பெரிய இஷ்யூவா இருக்கு. இதை பார்த்ததே எனக்கு வந்து நான் ரொம்பவே எமோஷனலா வந்து கொதிச்சுட்டேன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க வளர்ந்து ஏன் நம்மளால முடியாது? நம்ம இருந்து எடுத்துட்டு போன மரம் இங்க பாருங்க, இப்படித்தான் அவங்க சந்தனத்தை வளர்க்குறாங்க. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தன மார்க்கெட்டை உலக நாடுகள்ல எடுத்துட்டு போய் விற்க போறது ஆஸ்திரேலியாக்காரங்க. சந்தன மரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்களும் நானும். நீங்க உங்களுக்கு சந்தன ஆயில் வேணும்னா, இல்ல எனக்கு வேணும்னா நீங்க இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. அப்போ இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மரத்தை விளைவிக்கிறதுக்கு, இதோடைய பயனை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னுடைய விவசாயிக்கு தேவை இல்லையா? விவசாயிக்கு இது போய் சேர வேண்டாமா? நம்ம ஏன் சந்தன மரத்தை பத்தி இந்த ஒரு பயத்தோட நம்ம வாழ்றோம்? நம்ம ஏன் எல்லாரும் சேரக்கூடாது? ஏன் தொழில்நுட்பம் இங்க இருக்கு? சிவராமன் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, நம்ம அரசாங்கம் நமக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கு. ஏன் எல்லாருமே கைகோர்த்து இது ஒரு நாட்டுடைய சொத்தை எடுத்துட்டு போக கூடாது? நமக்கு உங்களுக்கு எனக்கு இதுல வந்து எந்த விதமான பங்களிப்பு இல்லையா? நம்ம இதோட உரிமை இல்லையா? நம்ம நாட்டுடைய சொத்து இல்லையா? அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்குறது, சந்தன மரத்தை போனா வெட்டிட்டு போயிடுவான் சார். கண்டிப்பா வெட்டிட்டு போயிடுறான். அப்ப அது தடுக்கிறதுக்கு என்ன வழி? நீங்கள் சேரக்கூடாதா? 4 விவசாயி சேரக்கூடாதா? இதுதான் என்னுடைய ஆதங்கமா கூட நான் சொல்றேன். நான் உண்மையிலேயே ஆதங்கமா இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அப்ப இது நம்முடைய சொத்துங்கும் போது ஏன் நீங்க விடுறீங்க? நம்ம ஏன் விடணும்? நமக்கு தேவையான தேக்க பிரிட்டிஷ்காரன் வந்து ஆப்பிரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்தி நமக்கு விற்க போறான். நம்முடைய சொத்து சந்தனத்தை எடுத்துட்டு போயிட்டான் ஆஸ்திரேலியாக்காரன். அவன் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை டிசைட் பண்ண போறான். தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட லேண்ட் இருக்கு. வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரம் 5 வருஷத்துக்கு வளர்த்துட்டே தண்ணியே தேவையில்லை. எத்தனை பெரிய ட்ரவுட் இருந்தாலும் வளரும். ஏது நம்ம சொத்து இல்லையா? தாராபுரம், காங்கேய மாதிரி ஏரியாலாம் பாருங்க, இந்த மரம் ரொம்ப அருமையா வளருது. அப்ப இது எப்படி கொண்டு போறது? அதுதான் நமக்கு ஒரு செயல் திட்டம் வேணும், ஒரு கைகோர்க்கிற ஒரு சூழ்நிலை வேணும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மரம்ங்கிறது நம்ம நாட்டின் சொத்தாக மாறும். நம்முடைய பிரதமர் மந்திரி அவர்கள் இப்பொழுது நிதி ஆயோக் மூலம் சந்தன மரத்தை பெரிய அளவில் எடுத்து, அதை நான் பின்னாடி சொல்ல வரேன். இது பாருங்க, இதுதான் இது ஆஸ்திரேலியால இருக்கிற சந்தன தோப்பு. அவன் எங்க பண்ண? ஆஸ்திரேலியா கிம்பர்லி ரீஜன் ஒரு இடத்துல பண்ணான். கிம்பர்லி ரீஜன் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் மூலம் பெரிய பிளான்டேஷன்ஸ் ரைஸ் பண்ணிட்டான். பாருங்க, இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஆஸ்திரேலியா கூட கம்பீட் பண்ண முடியும். நம்மகிட்ட எவ்வளவு 325 மில்லியன் ஹெக்டர்ல தோராயமா 148 மில்லியன் ஹெக்டர் வந்து வேஸ்ட் அண்ட் வேஸ்ட் லேண்ட் சொல்றோம். அருமையான மரங்கள் ஏன் கொண்டு போக முடியாது? தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஒன்லி திங் மைண்ட் செட் மட்டும்தான் சந்தன மரத்துல பொறுத்தளவுலையும் செம்மரத்தை பொறுத்தவரையும் மாறணுமே ஒழிய இதுல பெரிய மாதிரியான சில இடங்கள்ல நமக்கு அரசாங்கத்துடைய உதவி தேவைப்படுது. இது 3 மட்டும் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சாதனை இந்த சந்தன மரம் செம்மரம் படைக்கும். அப்படி இல்லை, எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நெடுங்கால பேர் சார் ஊர் பெயர் பண்ணலாம், என்ன வேணாலும் ஊர் பெயர் பண்ணுங்க. மகாராஷ்டிராவில பண்றாங்க, மாதுளை பண்றாங்க, பப்பாளி பண்றாங்க, துவரை இருக்கு, சவுக்கு இருக்கு. அப்ப இளம் வருமானத்தை இன்சூர் பண்ணிக்கிறாங்க. இது விவசாயிகளை உருவாக்கிறாங்க. அங்க பாருங்க, எல்லா விதமான ஊடுபயிரும் பண்றாங்க. சந்தனத்துல பயிர் வகை பண்றாங்க. சந்தன விவசாயிகளுக்கு என்ன தொழில்நுட்ப இடைவெளி இருக்கு நான் பார்த்தேன்னா, நான் ஃபீல்டுல நிறைய பேர் வர்றாங்க, அவங்களோட பேசியிருக்கிறோம். அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, இப்படித்தான் நடுவாங்க. சந்தன தோப்புல இப்படித்தான் இருக்கும். பாருங்க, துணை நாத்தே இருக்காது, துணை நாத்தே எடுத்துக்காது. நாங்க சொல்லுவோம், துணை நாத்தோட எடுத்துட்டு வாங்க. இந்த மரம் அப்படியே குண்டு செத்து போய் துணை நாத்து இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வரும். நமக்கு எதுக்காக சாதனே தெரியும். இது பாத்தீங்களா, நடும்போது எந்த துணை நாத்து இருக்காது. இவங்ககிட்ட நாங்க அந்த ரைட் சைடு பார்க்கணும், துவரை நடச்சோம்.
போன் பண்ணி சொல்லி இவங்க நடும்போதே இப்படி ஃப்ரெஷ்ஷா நடுவாங்க. இப்படி நட்டுட்டாங்கன்னா இந்த மரம் 3 மாசத்துல செத்து. அப்புறம் பாத்தீங்கன்னா துணை சேராத நாத்து, இந்த நாத்து எது கூட ஒட்ட மாட்டேங்குது. அப்ப நர்சரியில தெரிவு பண்றதுல இருந்து, நடுறதுல இருந்து, அது துணையை வளர்க்கறதுல இருந்து, இந்த துணையை வந்து நம்ம சாதாரணமா வளர்க்கல. நீங்க ஆடு மாடு வளர்த்திக்கலாம். இல்ல ஆடு அருமையா வந்து நம்முடைய அகத்தியை சாப்பிடும். இது ஒண்ணு பெரிய கப்பசூத்திரமே ஒண்ணும் கிடையாது. நீங்க நட்டு விட்டுட்டு மறந்துடலாம். மரம் பச்சையா இருக்கா, சந்தன மரத்தை பார்க்க வேண்டியது இலை பச்சையா இருக்கா, மறந்துருங்க, நல்லா வருதுன்னு அர்த்தம். ரொம்ப நீ ஒண்ணுக்கு அழட்டிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. மரம் பச்சையா இருக்கா போய் பாருங்க, பச்சையா இருக்கா, நிழல் ரொம்ப அடிக்காம இருக்கா, பயப்பட வேண்டியதில்லை. துணை நாத்துக்கு தண்ணி விடுங்க, அருமையா வந்து. இங்க பாருங்க, இவங்க நட்டுருக்கிறாங்க, மஞ்சள் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பெருமண்டா நாத்து நடல. இது அது விவசாய ஃபீல்டு, விவசாய நிலத்திலிருந்து எடுத்து நன்றி சொல்றேன் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயம் என்னை வந்து கனெக்ட் பண்றாங்க, சந்தன மரம் மட்டும். இதுதான் இன்னைக்குரிய நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும், இந்த தொழில்நுட்பம் போய் சேர வேண்டும். இதனால் நம்முடைய விவசாயி, நம்ம நாட்டுக்கு சொந்தமான மரம் நம்மளுக்கு பயன்படுறதா மாற வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக சந்தனமும் செம்மரமும் இந்த நாட்டின் சொத்தாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இது நான் எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. இங்க பாருங்க, இப்ப இந்த விவசாயி நட்டிருக்கிறாரு, இந்த விவசாயி பாருங்க எல்லாமே செத்து போயிடுச்சு. அகத்தி பூரா செத்துடுச்சு, ஒடிச்சு செத்துடுச்சு. நாங்க சொன்னோம் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சரியான நாத்து எடுக்கல, இந்த நாள் வளர்ந்துருச்சு. இப்ப என்ன ஆகும், அகத்தி செத்து போச்சு, இதுக்கு துணை தேடும். கொஞ்ச நாள் இது அப்படியே மஞ்சளாகி சாக ஆரம்பிச்சு. எல்லாம் சொல்லுங்க சார், பயன்படுத்தணும் சார், வரமாட்டேங்குது சார். கண்டிப்பா இது கூட அகத்தி நான் முன்னாடி நட்ட 1 மாசத்துக்குள்ள 1 அடியில இடைவெளியில சவுக்கு நாத்தை நட சொல்லுவோம், நடவே இல்லை. இப்ப அகத்தி சாகிற வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் இந்த மாதிரி அப்படியே நின்று போகுது. 1 வருஷம் வளர்ச்சி உங்களுக்கு போனா போதும், நீங்க உங்களுடைய வருமானம் தடைபடும். அதான் நிரந்தர துணை இல்லாம வளர்த்துறாங்க பாருங்க, சந்தனத்தில் நிரந்தர துணை இல்லாம வளர்ப்பாங்க. இதுதான் எக்ஸாம்பிள். துணையோட வளர்க்கறது, துணை இல்லாம வளர்க்கறது. சரிங்களா. அப்புறம் இந்த புரூன் பண்ற கிளை எல்லாம் வந்து மல்டிபிள் சோர்ஸ் நிறைய வந்து வரும், உருட்டு வராங்க. ஒரு கத்தில ஒரு வர மாதிரி ஒரே ஸ்டெம் நான் காமிச்சேன், அது மாதிரி இருக்கும். அப்ப ப்ரொக்ரெசிவா வெட்டணும். எல்லாம் செய்வாங்க, 3/4 வெட்டி விட்டுறாங்க. மட்டும் சரி சார், நீங்க சொன்னீங்க சார் கிளையை வெட்டு மரம் ஆயிடுச்சு சார், என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நான் சொல்றதே அப்படிதான், ப்ரொக்ரெசிவ் ப்ரூனிங். மெதுவா வெட்டு, ஒரு கிளையா வெட்டி விடு, 2 கிளையா வெட்டி விடு, மெதுவா ஏத்திடு, மரத்தை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இரு, வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்ல தொழில்நுட்பம். இது பாத்தீங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு உருட்டா ஒரு 10 அடி இருந்தா போதும், 10 அடி இருந்தா போதும், அருமையான இது வந்துடும். சில விவசாயி ப்ரீகாஷனா இது அடிச்சு வச்சிருக்காங்க, ப்ளூ காப்பர் அடிச்சு வச்சிருக்காங்க, எது வந்து பூச்சி வராம இருக்கிறதுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. இது பாத்தீங்களா, போமோகிரானேட் இருக்கு, சந்தோஷமா வளர்த்துறாங்க. அப்புறம் அறுவடையில இது கர்நாடகா விவசாயி, ஏன் ஆஸ்திரேலியாக்காரங்க தானே, நம்ம ஊர்லயே வெட்டியிருக்கிறாங்க, கர்நாடகாவில் வெட்டியிருக்கிறாங்க. இப்ப பாக்குறது 15 வருஷத்துல 2 ஏக்கர் ஒருத்தர், பணத்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு இதுக்காக சொன்னா, அது பணத்துக்காக சொல்லவே இல்லை. ஏன்னா இத்தனை கோடி வரும் அத்தனை கோடி வரும் நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பான உயர் மதிப்பு மரம், நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா நான் கோடிகளை சொல்லி விவசாயிகளை ஏமாத்த விரும்பல. இது ஒரு விவசாயி 2 ஏக்கர்ல 2 கோடி எடுத்துக்காரு 15 வருஷத்துல. இது விவசாயி எடுத்தது அவருடைய பாருங்க, இது கர்நாடகா கவர்மெண்ட் அவர் கொடுத்த கட்டிங் ஆர்டர். அவங்க வந்து கேஎஸ்டிஎலுக்கு, கர்நாடகா சோப் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட் இருக்குங்களா, கேஎஸ்டிஎலுக்கு வித்துட்டாங்க. இதுதான் அந்த விவசாயி கொடுத்த கட்டிங் ஆர்டர். இந்த மரத்தை நான் போன வாரமே காமிச்சேன். மரத்தை வேர் ரொம்ப முக்கியம், ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வேரும் ரொம்ப முக்கியமானது. அதனால வேரோட தான் அதை பிடுங்குவாங்க. இது எப்பயுமே சேண்டல், இங்கிலீஷ்ல சேண்டல் ஃபெல்லிங் நான் சொல்லவே மாட்டோம், சேண்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லுவோம். சந்தன மரத்தை வேரோட பிடிங்கி எடுத்துவோம், வேரோட பிடிங்கி எடுத்ததுதான் சந்தன மரம். இதுதான் இவர் விவசாயி, இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய துணையோட அவங்களுடைய பெர்மிஷன் போட்டு எடுத்துருக்காங்க. பக்கத்துல இல்ல, இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான், இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தான் இவர் விவசாயி ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். சரிங்களா. இதுதான் நடுவில் சேகரம். 15 வருஷத்துல இந்த அளவுக்கு சேகரி இருக்கு. இது நான் பார்க்க சொல்லல, விவசாய நிலத்துல விவசாய ஹார்வெஸ்ட் பண்ண அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொரு நம்மளுடைய வுட் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டோடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் மெம்பரா இருக்கேன். அவங்க குரூப்ல போட்ட விவரம் தான் இது. ஒரு விவசாயி எடுத்தது இதுதான். இப்படித்தான் அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க, தரம் பிரிப்பாங்க. அவங்க எடுத்து தரம் பிரிச்சு, இந்த மரத்தெல்லாம் தரம் பிரிச்சு அதை எடுத்து கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி அவங்க வித்துட்டு 80% விவசாயிகளுக்கு. இப்படின்னா சின்ன கட்டையில 18 வகையான தரம் பிரிக்கிறாங்க. சந்தன மரத்துல அந்த நடுவில் சேகரணல இருந்து அந்த நடுவில் வெள்ளை மரத்துக்கும் சேகரணத்துக்கு இடையில இருக்கிறது கூட ஒரு கிரேடு, அப்படித்தான் மரத்தை பிரிக்கிறாங்க. இந்த பாருங்க சேகரணத்தை எஸ்டிமேட் பண்றாங்க இல்லைங்களா. இதுதான் நல்ல சேகரண, நல்ல இந்த வேர்பகுதி இந்த எஸ்டிமேட் பண்றோம். இது எல்லா இடத்துலயும் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது பாருங்க, இந்த மரத்தை வெட்டி அவங்க கொடுத்த செக், அவங்க கொடுத்த யாருக்கு கொடுத்துருக்காங்கன்ற பாருங்க. இது கவர்மெண்ட் கொடுத்த செக். அதான் கர்நாடகா
KSDL கொடுத்துருக்காங்க, கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட். அப்போ இது பாசிபிள். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த லட்சத்தை கொடுத்து கோடியை கொடுத்து நான் வந்து திசை திருப்ப விரும்பல. 15 வருஷம் 20 வருஷத்துல ஒரு விவசாயி வெட்டியிருக்காருன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான தொழில்நுட்பத்துல இது வர்றது சாத்தியம். உடனே கேட்பீங்க, சார் நீங்க வெட்டி காமிச்சிருக்கீங்களா சார்? உடனே கேட்டுருவோம். நம்ம எப்பயுமே ராங்காத்தான் கேள்வி கேட்போம். நான் அதையும் சொல்றேன், இது நம்முடைய சொத்துங்கும் போது நம்ம பாதுகாக்கிறது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை, கைகோர்த்து தான் செய்ய முடியும். தயவுசெய்து என்கிட்ட மேல எதிர்கேள்வி கேட்காதீங்க. நான் ஆராய்ச்சி தான் பண்ண முடியும். அது ரொம்ப தெளிவா நமக்கு எல்லாத்துக்கும் புரியணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது, அதாவது நம்ம பக்கத்து தோட்டத்துக்கார பண்ணியிருக்கும் போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் சந்தன ரிலீஸ் பண்ண சொல்றோம். நெசசரி அமெண்ட்மெண்ட்ஸ் டூல்ஸ் டு ஈஸிங் ஃபில்லிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லோக்கல் செல் ஆஃப் சென்ட்ரல். நம்முடைய பிரதமருடைய நிதி ஆயோக்குடைய கல்லூரி முதல்வர் மெம்பரா இருக்காரு. அவர் போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிட்டு, சந்தன மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, கண்டிப்பாக அரசு தன்னுடைய கடமையை செய்ய போய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாக்கார யோசித்தா இன்னைக்கு நல்லா இருக்கிறான். அப்ப நம்ம நல்லா இருக்கக்கூடாதா? இது என்னுடைய ஒரே கேள்வி. இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டிய மட்டும் நான் வந்து தகவலை அள்ளி இறைக்கிறேன், சதறி விடுறேன். இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது நம்முடைய சொத்து. எல்லாரும் நம்ம இந்தியாவையும் தமிழ்நாட்டை நோக்கி வரணும். 2 மரத்துக்காக வேண்டி நம்ம தான் இதுக்கு சொந்தக்காரங்க. இதை விடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமா நம்ம இதை எடுத்துட்டு போலாம் அப்படின்றது என்னுடைய இது. உங்க கோவால பஞ்சாப் மாநிலத்துல மரத்தை வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண காஸ்ட், இதுல எல்லாமே நடந்ததை நான் ஷேர் பண்றேன். எதுவுமே நானா ஒன்றும் செய்யல. இது சதுர மரத்தை பத்தின தொழில்நுட்பம், ரொம்ப சிம்பிளான தொழில்நுட்பம். இது ரொம்ப விவசாயிங்க ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்றாங்க.